சரவணனுக்கு அவன் மனைவி காயத்ரி மீது சற்று கோபம் இருந்தாலும் அவள் சொல்வதில் உள்ள நியாயத்தை அவனால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவள் ஏன் அப்படி கேட்டாள்? அந்த கேள்வியை கேட்டதும் சரவணனுக்கு காயத்ரியை பார்த்து கோபம் வந்துச்சு. உடனே கிளம்பி தோட்டத்துக்கு வந்துட்டான். தோட்டத்துல உட்கார்ந்துகிட்டு யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதா அவனுக்கு புரிஞ்சது அவள் சொல்றது உண்மைன்னு. ஆமா, ஒரு காலத்துல இந்த சொத்து எல்லாத்துக்கும் சரவணனும் அவன் அண்ணனும் தான் வாரிசு. அவங்க அப்பா இருக்கிற வரைக்கும் அவன் எந்த வேலையும் செஞ்சது இல்லை. நிம்மதியா சந்தோஷமா ஊர் சுத்திட்டு இருந்தான். அண்ணன் சென்னையில் கலெக்டர் அலுவலகத்தில் அதிகாரியாக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அண்ணியும் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேனேஜராக உள்ளார். அவன் அப்பா இவன் மீது பாசமா தான் இருந்தாரு. போக போக பேசுவதை குறைத்து கொண்டு விட்டார். அவன் அம்மா மூலமாகத்தான் அவன் தேவையை கேட்டு வாங்கிக்கிட்டான். அம்மா திடீரென்று இறந்தவுடன் அவன் கலங்கி தான் போனான். அப்பா மீது பாசம் இருந்தும் சற்று பட்டும் படாமல் இருந்தான். அம்மா இறந்த ஒரு வருடத்தில் உடல் நலக்குறைவால் அப்பாவும் இறந்துவிட்டார். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா இறந்ததும் அவன் அண்ணன் வந்து, டே சரவணா, இந்த சொத்து எல்லாத்தையும் அப்பா என் பேர்ல எழுதி வச்சிட்டாரு. நீ பொறுப்பில்லாம சுத்திட்டு எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதனால உன்கிட்ட சொத்து கொடுத்தா நீ காப்பாத்த மாட்டேன்னு சொல்லி எல்லாம் சொத்தையும் என் பேர்ல உயிலும் எழுதி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். பின் ஊருக்கு கிளம்பும்போது, சரவணா, இந்த வீடு இந்த தோட்டம் எல்லாத்தையும் எனக்கு பதில் நீ இருந்து பாத்துக்கோ. மாசம் மாசம் உனக்கு சம்பளத்தை நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிட்டு குடும்பத்துடன் ஊருக்கு போயிட்டார்கள். 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து வரவு செலவு கணக்கு பார்த்து பணத்தை வாங்கி பெங்கில் போட்டுவிட்டு சென்று விடுவார். கணக்கு வழக்கு பார்ப்பதற்கு கிருஷ்ணன் என்ற கணக்கு பிள்ளை அவங்க அப்பா காலத்தில் இருந்திருக்கிறார். அவர் தான் அனைத்து கணக்கு வழக்குகளை வரவு செலவுகளை பார்த்து கொண்டிருந்தார். ஆரம்பத்தில் தோட்டவேலை அவனுக்கு கடினமாக இருந்தாலும் போக போக பழகி விட்டது. விரைவாகவே கற்றுக்கொண்டு விட்டான். 6 மாதங்களுக்கு முன் அவன் அண்ணன் சரவணனின் திருமணத்தை பற்றி பேசினார். சரவணா, தோட்டத்தில் வேலை பார்க்கிற காமாட்சியம்மா பொண்ணு காயத்ரிய உனக்கு பொண்ணு கேட்கலான்னு இருக்கேன். அவளுக்கு அப்பா இல்லை, நல்ல பொண்ணு, படிச்சிருக்கா. உனக்கு சரியினா சொல்லு, பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாரு. காயத்ரி நல்ல பொண்ணுதான். அவனுக்கும் அவனே சமைச்சு சாப்பிட்டு தோட்ட வேலையும் பாக்குறதுக்கு ரொம்ப சிரமமாதான் இருந்துச்சு. அதனால சரி நூ சொல்லிட்டான். 1 மாசத்தில் கல்யாணம் முடிந்தது. இப்ப காயத்ரி 3 மாசம் கர்ப்பமா இருக்கா. போன வாரம் தான் டாக்டர் சொன்னாங்க. சரவணனுக்கு ஒரே சந்தோஷம். தினமும் குழந்தையை பத்தி தான் பேசிட்டு இருந்தான். இன்னைக்கு காலையில அப்படி பேசிட்டு இருக்கும்போதுதான் காயத்ரி இப்படி ஒரு கேள்வியை கேட்டா அவனுக்கு சட்டுன்னு கோபம் வந்துருச்சு. கிளம்பி தோட்டத்துக்கு வந்துட்டான். இப்போது அவனுக்கு அவன் அப்பா மீது அண்ணன் மீதும் கோபம் திரும்பியது. தன் அப்பா ஏன் இப்படி செய்தார்? தனக்கு என்று எதுவுமே கொடுக்காமல் அனைத்தையும் அண்ணனுக்கு கொடுத்து விட்டார். தன் அண்ணனாவது தனக்கு ஏதாவது கொடுத்திருக்கலாமே, அதுவும் செய்யாமல் தன்னை ஒரு வேலைக்காரன் போல் நடத்துவது அவனுக்கு சற்றும் பிடிக்கவில்லை. தன் குழந்தை ஒரு வேலைக்காரன் பிள்ளையாக இந்த தோட்டத்தில் விளையாடுவது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மாலையில வீட்டுக்குச் சென்றதும் காயத்ரியிடம், ஏன் அப்படி கேட்ட? படிக்காதவன்னு தெரிஞ்சு தானே கல்யாணம் பண்ண என்றான். இப்பவும் அதே தான் கேட்கிறே மாமா. நம்ம பிள்ளை அப்பா ஏமா படிக்கல என்று கேட்டா நான் என்ன சொல்றது மாமா என்ற காயத்ரியிடம், இப்ப என்ன செய்ய சொல்ற என்றான். படிக்கிறியா மாமா? எப்படி? நான் கத்து தரேன் மாமா என்றாள். 6 மாதம் ஓடிவிட்டது. சரவணன் காயத்ரிக்கு அழகான பெண் குழந்தை பிறந்தது. குழந்தை பார்ப்பதற்காக சரவணனின் அண்ணனும் அண்ணியும் சென்னையில் இருந்து வந்திருந்தார்கள். ஹாஸ்பிடல் கட்டிலில் காயத்ரி படுத்திருந்தாள். குழந்தை தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தது. சரவணன் அண்ணன் வந்தவுடன் குழந்தையை பார்த்துவிட்டு, குழந்தை நம்ம சரவணன் மாதிரி இருக்கு என்றார். குழந்தை அழகு பொம்மை மாதிரி இருக்கு என்றார் அண்ணி. சரிமா, நீ எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. சரவணன் எங்கே என்று கேட்டுவிட்டு காயத்ரியை பார்த்தனர். கடைக்கு போய் இருக்காரு, இப்ப வந்துருவாரு அக்கா என்றாள் காயத்ரி. சரி, சரவணன் படிப்பு எப்படி போயிட்டு இருக்கு?
இப்ப எல்லாம் நல்லா படிக்கிறார் மாமா. எங்க லட்சியமே குழந்தை ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி நாங்க டிகிரி வாங்குறது தான் என்றாள் காயத்ரி. ரொம்ப சந்தோஷமா? இதை கேட்ட எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். அப்போது கதவை திறந்து கொண்டு சரவணன் உள்ளே வர அனைவரும் சரவணனை பார்த்தார்கள். வாங்கண்ணே வாங்க அண்ணி என்றான் சரவணன். அவனுக்கு உள்ளுக்குள் அண்ணன் மீது கோபம் இருந்தாலும் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் அந்த கோபம் சற்று குறைந்து இருந்தது. சரவணா, நீ குழந்தைக்காக படிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு காயத்ரி சொன்னா ரொம்ப சந்தோஷம். நாங்க எல்லாம் சொல்லி படிக்காத நீ குழந்தைக்காக படிக்க ஆரம்பிச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாவும் இதைதான் உன்கிட்ட எதிர்பார்த்தாரு. உனக்கு ஒன்னு தெரியுமா சரவணா? அப்பா உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருந்தாரு. அவருக்கு எப்பவும் உன் கவலை தான். நீ படிக்காம இப்படி வெட்டியா ஊர் சுத்திட்டு இருக்கேன்னு ரொம்ப கவலைப்பட்டாரு. அப்பா இறப்பதற்கு முன்னாடி என்கிட்ட போன்ல உயில் எழுதுவது பத்தி பேசினாரு. சொத்து பிரிக்கிறது எப்படின்னு கேட்டாரு. அப்ப நான், அப்பா எனக்கு சொத்துல ஒரு ரூபா கூட வேண்டாம், எல்லாத்தையும் சரவணனுக்கு கொடுத்துடுங்க, நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு அப்பா, எல்லாத்தையும் நீ சரவணனுக்கு கொடுத்துட்டேனா இந்த ஊருக்கும் உனக்கும் பந்தம் விட்டு போயிரும்பா. அதனால நம்ம குலதெய்வம் கோயில் பக்கத்துல இருக்கக்கூடிய 1 ஏக்கர் நிலத்தை உனக்கு எடுத்துக்கோ. அதோட நம்ம ஊரோட தொடர்பும் உனக்கு விட்டு போகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னைக்கு நீ பொறுப்பில்லாம சுத்திட்டு இருக்கும்போது அத்தனை சொத்தையும் உன்கிட்ட கொடுத்தோம்னா நீ அதை வீணாக்கிருவேன்னு சொல்லி பயந்துதான் இது நாள் வரைக்கும் காத்துட்டு இருந்தேன். இப்போ நீ பொறுப்பான மனுஷன் ஆயிட்ட. அதனால இந்த சொத்து எல்லாம் உன்கிட்ட கொடுக்கிறேன் என்று சொன்ன அண்ணனை சரவணனும் காயத்ரியும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.